ஸோ மேஜரா வந்து லாஸ்ட் வீக் என்னென்ன ஈவென்ட் நடந்துச்சு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, அதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல வந்து யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்ணாங்க. அது வந்து ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட். ஸோ அதோட இம்பேக்ட் வந்து கம்மிங் வீக்ஸ் இல்ல கம்மிங் மந்த்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து ஹையரா தான் வந்து க்ளோஸ் ஆனுச்சு. அதாவது இது என்னன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து அது ஹைய ரீச் ஆயிட்டு ஃபைனலா வந்து 25,450 15 பாயிண்ட்ஸ்ல வந்து எண்ட் ஆஃப் த வீக்ல இருந்தது. ஸோ மேஜரா கீ செக்டார்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங் வந்து இப்ப வந்து இந்த ரேட் கட்னால கொஞ்சம் பேங்கிங் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் லாஸ்ட் 1 வீக்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் குடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கீ செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கீ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து ஒன் ஆஃப் த கெய்னிங் ஸ்டாக்ஸ். அதே மாரி ஐசிஐசிஐ பேங்க் கூட வந்து 3.60% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ல வந்து 3.5% வந்து லாஸ்ட் வீக் இதாயிருக்கு. ஸோ இந்த மாரி டிப்ஸ் உங்களுக்கு ஃபர்தரா கிடைக்கணும்னா என்னோட சேனல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.